நார்த் ஈஸ்ட் டூருக்காக ஒரு 10 நாள் ஒதுக்கியிருந்தோம். அதில் போகிறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், 2 நாள் ட்ராவல்லே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 8 நாளில் 7 நாளுமே சிக்கிமுக்காகவும் ஒரே ஒரு நாள் மட்டும் டார்ஜிலிங்காக ஒதுக்கியிருந்தோம். என்னோட இந்த பிளானிங் ஒரு ஒர்த்தான பிளானிங் தான். டார்ஜிலிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற என்னோட மைண்ட் வாய்ஸ், நல்ல வேலை டார்ஜிலிங்காக ஒரே ஒரு நாள் தான் ஒதுக்கியிருக்கிறோம். நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு புரியும். அப்படின்னா டார்ஜிலிங்கில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் நம்ம யூடியூபர்ஸ் கொடுக்குற ஹைப் அளவுக்கு இல்லை. இந்த டார்ஜிலிங் கொடுக்குற ஹைப் எந்த லெவலுக்கு இருக்குன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் கூட ஹனிமூன் அப்படின்னாலே ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஷிம்லா டார்ஜிலிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நார்த் இந்தியா சுற்றி பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு டார்ஜிலிங் தான் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோணவே தோணாது. ஆனால் இதை விட பெட்டரான ஒரு பிளேஸை போய் பார்த்துட்டு அப்புறமா டார்ஜிலிங் வர்றீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பேரிசன் வந்து தோணும். டார்ஜிலிங்கில் சுற்றி பார்க்குறதுக்குன்னு நிறைய இடங்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை கூட என்னோட வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். டீ கார்டன், மவுண்டைன் வியூஸு, ஜூ, மியூசியம், இன்னும் கேபிள் கார், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. டார்ஜிலிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்டுக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இங்கே இருக்கிற அந்த ஜாய் ட்ரெயின் தான். அது ஜாய் ட்ரெயின் சொல்லுவீங்களோ, இல்லை டாய் ட்ரெயின் சொல்லுவீங்களோ, இல்லை ஜாலி ட்ரெயின் சொல்லுவீங்களோ, இப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். டார்ஜிலிங்கில் இதுக்கு ஹிமாலயன் ரயில்வே அப்படின்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. முழுக்க டூரிஸ்ட்டுக்காக மட்டுமே ஓடுற ஒரு டாய் ட்ரெயின். நம்ம ஊட்டியில் இருக்கிற டாய் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுதான் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு கீழே இந்த டாய் ட்ரெயின் வருது. இது 80ஸ்லயே கட்டி அமைக்கப்பட்ட ஒரு ரூட்டு. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மலை வழி பாதையில் ஓடுற ட்ரெயின்ஸை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்தியாவிலேயே முதலா டார்ஜிலிங்ல தான் இந்த மலை வழி ரயில் பாதை அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது ஆக்சுவலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜல்பைகுரி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து டார்ஜிலிங் வரைக்கும் வருது. டோட்டலாக இதோட லெங்க்த்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பட் அவ்வளோ தூரம்லாம் நம்ம இந்த ஜாய் ட்ரெயினில் நம்ம கவர் பண்ண முடியாது, விடிஞ்சிரும். அதனால் டூர் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூம் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ டார்ஜிலிங் போயிட்டு டார்ஜிலிங்கில் இருந்து கூம் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்குவாங்க. திரும்ப கூமில் இருந்து டார்ஜிலிங், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர். ஸோ அப் அண்ட் டவுன் 16 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஜாய் ட்ரெயினை எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கே 1600 ரூபாய் ஸ்டீம் என்ஜினாக இருந்தால். டீசல் என்ஜினில் ஓடுற ட்ரெயினும் இருக்குது, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 1600 ரூபாய் அப்படிங்கிறது உண்மையிலே காஸ்ட்லி தாங்க. நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினில் கூட 150 ரூபாய்க்கு போயிட்டு வந்துடலாம் செகண்ட் கிளாஸில் போகிறதா இருந்தால். இந்த ரயில் பயணத்துலேயும் நிறைய சீனிக்கான காடுகள், மலைகள், ஆறுகள் எல்லாம் இருக்கும். பட் ஊட்டி அளவுக்கு வராது. நீங்கள் ஊட்டி டாய் ட்ரெயினில் போயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டார்ஜிலிங் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை 46 கிலோமீட்டர், 3.5 மணி நேரம் டிராவல். கொஞ்சம் போரடிக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த பசுமையான காடுகள், மலைகள், ஆறுகள், இதுக்கும் மேலே அங்கங்கே திடீர்னு வர்ற டனல், பிரிட்ஜஸ், இது உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். டோட்டலாக 16 டனல், 250 பிரிட்ஜஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். டார்ஜிலிங்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 டாய் ட்ரெயினுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஊட்டியில் மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னி வந்து அந்த மலைகளுக்கு நடுவில் தான் போகும். பட் இங்கே ஊருக்கு நடுவில் மட்டும்தான் போகுது. நான் சொல்கிறது இந்த கூம் ஸ்டேஷன்லேருந்து டார்ஜிலிங், இந்த ரூட்டை தான் போகிற டூரிஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஊட்டியில் இந்த ரயில்வே ட்ராக் வந்து தனியாக ஓடிட்டுருக்கும். அது வந்து ரோடை வந்து டச் பண்ணாது. ரோடை கிராஸ் பண்ணுமா அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பட் இங்கே ட்ரெயின் ரோடில் தான் ஓடுது. ரோடுனா ரோட்டில் கிடையாது, ரோட்டுக்கு ஓரத்தில் இதுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. வண்டியும் ட்ரெயினும் கிட்டத்தட்ட ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசமே இருக்காது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் போகும், ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் போகும். ஒரே சைடில் போகவே போகாது. அது பாட்டில் அது இஷ்டத்துக்கு போகும். அங்கே இருக்கிற மக்கள் இதுக்கெல்லாம் பழகிருப்பாங்க போல். இந்த வண்டியோட சத்தம் கேட்ட உடனே அவங்க பாட்டுக்கு வண்டியை ஓரம் கட்டி போட்டுட்டு சரி இது கிராஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது புதுசாக இருக்கு. ஆமாம், எனக்குமே இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இன்னும் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, வீட்டுக்கு வாசலில் ட்ரெயின் ஓடிட்டுருக்கும். ட்ரெயினுக்கு அந்த பக்கம் கொடியில் துணி காஞ்சிட்ருக்கும். அவ்வளோ பக்கத்தில் ஓடிட்டுருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடையோட படிக்கட்டுக்கு முன்னாடி ட்ரெயின் ஓடிட்டுருக்கும். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே கையை நீட்டி துணியை வாங்கிக்கலாம் போல். அந்த அளவுக்கு பக்கத்தில் கடைகள் இருக்குது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே டார்ஜிலிங் போகலாம் போல். இந்த கூம் ஸ்டேஷனுக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒரு உயரமான ரயில்வே ஸ்டேஷனாக, கிட்டத்தட்ட 7500 அடி உயரத்தில் இந்த கூம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு மியூசியம் கூட இருக்குது. அப்புறம் இந்த ஜாய் ரைடில் இன்னொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும்னா, டார்ஜிலிங்லேருந்து கூம் போகிற வழியில் நடுவில் ஒரு ஸ்டாப் இருக்குது.
அதுக்கு பேர் பட்டாசியா லூப். நல்ல உயரமான இடம், 360 டிகிரியில் வியூ இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கஞ்சன்ஜங்கா மலை அந்த வியூ கூட தெரியுது. போரில் இறந்து போன இராணுவ வீரர்களோட நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பட்டாசியா லூப். ஆக்சுவலாக இதுக்கு உண்மையான காரணம் வேற ஒன்று இருக்குது. டார்ஜிலிங்க்கும் கூம் ஸ்டேஷனுக்கும் நடுவில் நல்ல ஒரு ஹைட்டான இடம் இருக்குது போல். அந்த ஏற்ற சரிவை சமாளிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பைரல் ரயில்வே இன்ஜினியரிங் அமைப்பு தான் இந்த பட்டாசியா லூப். இது ஒரு பருந்து பார்வையில் பார்க்கும்போது தான் இந்த வளையத்தோட அழகு முழுசாக தெரியும். பட்டாசியா லூப், கூம் ஸ்டேஷன் இதை விட்டால் பார்க்குறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹில் ஸ்டேஷனுக்குனே காமனாக இருக்கிற சில விஷயங்கள், மவுண்டெயின் வியூஸு, சன்ரைஸு, மியூசியம் இதெல்லாம் இங்கேயும் இருக்க தான் செய்யுது. இங்கே இருக்கிற டைகர் ஹில்ஸ் வந்து சன்ரைஸுக்குனே ஃபேமஸ். பட் நம்ம அதை பார்க்கணுன்னா 4 o'clock எந்திரிச்சு கிளம்புனா மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லைனா நல்ல டிராஃபிக்கில் மாட்டோம். இங்கே இருக்கிற ரோடுகள்லாம் கூட ரொம்ப நேரோவாக இருக்கும். அதனால் எந்த நேரத்துலையும் டிராஃபிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் கேங்டாக் போயிட்டு டார்ஜிலிங் வந்தீங்கன்னா கேங்டாக் இஸ் ஃபார் பெட்டர் தேன் டார்ஜிலிங் அப்படின்னு தோணும். கிளைமேட் ஆகட்டும், டிராஃபிக் ஆகட்டும், அங்கே இருக்கிற ரோடு ஆகட்டும், சுற்றி பார்க்குற இடம் ஆகட்டும், கிளென்லினஸ், அந்த அட்மாஸ்பியர், ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட், அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள், அவங்க பேசுகிற இங்கிலீஷு, இந்த எல்லா விஷயத்துலையும் டார்ஜிலிங்கை கேங்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது கேங்டாக் ஃபுல் மார்க் வாங்குச்சு அப்படின்னா டார்ஜிலிங் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கேங்டாக்குக்கும் டார்ஜிலிங்க்கும். சிக்கிமில், அதுவும் பர்டிகுலராக கேங்டாக்ல மட்டும்தான், சிக்கிமில் இருக்கிற மற்ற மலை பிரதேசங்களை பற்றி நான் சொல்லலை. கேங்டாக் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரோட்டில் குப்பை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு நல்ல மழை அடித்து பேஞ்சா கூட ரோடெல்லாம் அப்படி நல்லா கழுவி விட்ட மாதிரி சுத்தமாக இருக்கும். ஆனால் டார்ஜிலிங்கில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு மழை பெஞ்சதுன்னா நசன்னு சேரும் சகதியுமா நடக்க கூட முடியாது. ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பில்டிங்ஸு, ஷாப்ஸு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக ப்ளசண்ட்டாலாம் இல்லை. டஞ்சனாக ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக, சொல்லப்போனால் ஏதோ ஒரு குடோனுக்குள்ளே போட்டு அடைச்ச ஒரு ஃபீல் தான் வருது. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி போன அந்த ஹோட்டல் ஒரு ஸ்டே பண்ணுற அட்மாஸ்பியரே இல்லை. ஆன்லைனில் பே பண்ணி தொலைச்சாச்சு, வேறு வழி இல்லை. அதனால் அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நைட்டோட ஸ்டே டைரெக்டாக போய் பார்த்து தான் புக் பண்ணோம். ஆக்சுவலாக கேங்டாக்லேருந்து டார்ஜிலிங் ரீச் ஆகும்போது நைட் ஆயிடுச்சு. அதனால் 2 நைட் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாயிருச்சு. பட் 1 whole டே மட்டும்தான் டார்ஜிலிங்கில் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் கேங்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரோடு ரொம்பவே சின்னதாக இருந்தாலும், குறுகலாக இருந்தாலும் வண்டி ஸ்லோவாக கூட மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயும் ஜாம் ஆகி நிற்காது. கண்ட இடத்துல வண்டியை பார்க் பண்ண முடியாது. பார்க்கிங்காகவே தனியாக ஸ்பெசிஃபிக்கான சில பிளேசஸ் இருக்குது. அங்கே மட்டும்தான் அங்கே ஸ்டாப் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் வந்து ரூல்ஸை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஃபைன் அப்படி. நம்ம ஊர்லலாம் இப்போ தான் 1000 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய்லாம் ஃபைன் போடுறாங்க. ஆனால் சிக்கிமில் ரொம்ப காலமாகவே மினிமம் 2500 ரூபாய் ஃபைன். நீங்கள் கேங்டாக்கை இன்னும் பார்க்கல அப்படின்னா கேங்டாக்கை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டார்ஜிலிங்கில் இந்த ஜாய் ரைடை தவிர இன்னொரு இடத்துக்கு போனோம். அது வந்து ஒரு மியூசியம், பக்கத்திலே ஒரு ஜூ இருக்குது. ரெண்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த ஜூலையும் அரிய வகை விலங்குகள், பறவைகள் இதெல்லாமே காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. காட்டில் போய் டைரெக்டாக பார்க்க முடியாத பல விஷயங்களை நம்ம இங்கே பக்கத்தில் நின்று பார்த்துக்கலாம். இந்த 2 விஷயத்தை தவிர இதே இடத்துல மவுண்டெய்னரிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட இங்கே இருக்குது. ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மலை ஏறுவதற்கான ஒரு பயிற்சி கூடம் தான் இது. மலை ஏறும்போது என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும், யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணணும், இன்னும் மலை ஏறுறது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இங்கேருந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. அதற்கான இன்ஸ்டியூட் தான் டார்ஜிலிங்கில் இருக்கிற இந்த மவுண்டெய்னரிங் இன்ஸ்டியூட். இங்கே இருக்கிற டாக்ஸி சிஸ்டம் எப்படி இருக்குன்னா 3 point, 5 point, 7 point டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் அப்படின்னா பிளேஸ், 3 இடமா 5 இடமா 10 இடமா அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் ஆஃப் பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த 2 விஷயத்தையும் வச்சு தான் அவங்க வந்து டாக்ஸிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 1500 இருக்கும். ஆஃப் சீசன்லேயும் சரி, ஆன் சீசன்லேயும் சரி. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எங்களுக்கு 1 டேயில் இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. மிச்சம் இருக்கிற காமனாக எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் இருக்கிற சில விஷயங்கள் லைக் சன்ரைஸ் வியூ, ரோப் வே, இன்னும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. 7 நாள் சிக்கிமில் ஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால டார்ஜிலிங்காக ஒரே 1 நாள் தான் இருந்தது. அதனால் அங்கே இருக்கிற பெஸ்ட்டான விஷயங்கள், யூனிக்கான விஷயம் எதுவோ அதை மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். மேபி அடிஷ்னலாக 1 more டே உங்களுக்கு தேவைப்படலாம் டார்ஜிலிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது யூனிக்கான ட்ரெக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா. அப்புறம் டீ கார்டன் விசிட்டை கூட நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். பட் அதுவுமே ஆக்சுவலாக வந்து இந்த 7 point, 6 pointsல இந்த டீ கார்டன் விசிட்டுமே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். பட் நம்ம கேங்டாக்லேருந்து வரும்போதே இந்த டீ கார்டன் வழியாக தான் வர்றோம். ஏற்கனவே டீ கார்டன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் டீ கார்டன் நாங்கள் பிளான் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில்
மூணாறு, வாகமன், இன்னும் மேகமலையில் கூட அந்த டீ கார்டன்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அழகு அங்கே இருக்காது. இதுக்கு நம்ம ஊரே பெட்ரியா அப்படின்னு தோணும். பொதுவாக சுமாராக இருக்கிற இடம் கூட வீடியோவில் ஃபோட்டோவிலலாம் நல்லா சூப்பராக தெரியும். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இருந்தாலுமே அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கூட அவ்வளோ ப்ளசண்ட்டால இல்லை. மொத்தத்தில் டார்ஜிலிங்கை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா என்னோட பார்வையில் இந்த டாய் ட்ரெயினை தவிர வேறு எதுவும் எனக்கு யூனிக்காக தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் ரேட்டட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டார்ஜிலிங் பிளான் பண்ணுறவங்களுக்கு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் டார்ஜிலிங் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக சிக்கிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கேங்டாக், லாச்சன், லச்சுங், குருடாங்மர் லேக்கு, இந்த மாதிரி யூனிக்கான பிளேசஸ், நல்ல ஸ்டன்னிங் சினிமேட்டிக் வியூஸ் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அங்கே கிடைக்கும். டார்ஜிலிங் ஏற்கனவே போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக்கோட சேர்த்து ஒரு ஹைப்பும் கொடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரம்ஜான். விடையில்லாத பல வினாவும் எழ தேடல் தொடங்கும்.